திருப்புவனத்தை சேர்ந்த மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்குல ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. சிபிஐ விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு. இதுல நிக்கிதா வந்து ஒரு முக்கியமான ஒரு சாட்சி அப்படின்ட்டு நிக்கிதா அவங்க அம்மாவ கூப்பிட்டு விசாரிச்சு தனித்தனியாவே அவங்கள வந்து விசாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 2 பக்கமா வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த கோயில்ல வந்து விசாரிக்கும்போது, அந்த நிக்கிதாவினுடைய கார் சாவியை வாங்குனது யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, அந்த கோயிலுடைய காவலாளி முருகன் சொல்லி ஒருத்தர் நான் தான் வாங்குறேன் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிந்த தகவல் என்னன்னா, அந்த அஜித் குமார் தான் வாங்குனான். அவர் தான் வந்து நகைய கார எடுக்கும்போது நகைய திருடிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து நியூஸ் வந்தது இதுவரைக்கும். இப்போது வந்து திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அந்த கோயில் காவலாளி முருகன் நான் தான் வந்து வாங்குனேன். அவனுக்கு வந்து அஜித் குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படிங்கிற மாரி அவங்களுடைய உறவினர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல வந்து இனிமே என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் வந்து வெளிய சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.